செபி ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஜூலை 7ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 6ஆம் தேதி வரைக்கும் 6 மாத டைம் ஃப்ரேம். எதுக்காக? ஃபிசிக்கல் ஷேர்ஸு டீமேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான டெட்லைன் வந்து ஆல்ரெடி ஏப்ரல் 2019 கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை பண்ண முடியாது. இப்போது அந்த டெட்லைன் இன்வெஸ்டாரோட ப்ரப்போசல், புரோக்கரேஜ் கம்பெனிஸ், ஆர்டிஐ இவங்களோட டிஸ்கஷனுக்கு அப்புறம் செபி இப்போது இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அகைன் ஒரு 6 மாதம் விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் நீங்கள் ஃபிசிக்கல் ஷேர் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட புரோக்கரேஜ் கம்பெனி இல்லை ஆர்டிஏ, அந்த எந்த கம்பெனி ஃபிசிக்கல் ஷேர்ஸ் வச்சுருக்கீங்களோ அதோட ஆர்டிஏ ஒருத்தர் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இதை ட்ரான்ஸ்ஃபர் கம் டிமேட் அப்படின்ற ப்ரொசீஜர் மட்டும்தான் இப்போ அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஃபிசிக்கல் டு ஃபிசிக்கலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ட்ரான்ஸ்ஃபர் வந்து டிமேட்டில் தான் நமக்கு ரிசீவ் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இப்போ செபியோட இந்த லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றின மேலும் அதாவது 2019 ஏப்ரல் 1ஆம் தேதி டெட்லைனுக்கு அப்புறம் மார்ச் 21 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் இந்த டெட்லைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மேபி லாஸ்ட் டெட்லைனுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகிருந்தாலோ, கேன்சல் ஆகிருந்தாலோ, இல்லை பெண்டிங்கில் ஹோல்ட் ஆகிருந்தாலோ அகெயின் உங்களுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த 6 மந்த்ஸ் விண்டோவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேபி உங்ககிட்ட சர்டிஃபிகேட் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதில் நீங்கள் உங்களோட டீட்டெயில் ஃபீட்பேக்கை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதுக்கான கம்யூனிகேஷன் என்னன்றதையும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்.